அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த கொஷின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இப்படி வச்சுப்போம். ஒரு அமௌண்ட்டை போயிட்டு ஒருத்தவங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட் வந்து 16 வருஷத்தில் 2 மடங்காகுது. அவங்க டெபாசிட் பண்ண மாதிரி 2 மடங்காகுது. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது பேங்க் எவ்வளோ வட்டி கொடுத்தா 16 வருஷத்தில் அந்த அமௌண்ட் வந்து 2 மடங்காகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளாக ஒரு அமௌண்ட்டை வந்து அஸ்யூம் பண்ணிப்போம். ஒரு 100 ரூபான்னு நாமளாக எடுத்துப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 100 ரூபாயை போயிட்டு பேங்க்கில் போடுறேன். சரியா? எத்தனை வருஷம் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வருஷம் போடுறோம். இந்த 16 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயாக மாறுது. ஏன்னா கொஷினில் தான் கொடுத்துருக்காங்க, 2 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம போடுற அமௌண்ட் வந்து 16 வருஷத்தில் 2 மடங்காகுதோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 100 ரூபா போட்டோம், 16 வருஷம் கழித்து 200 ரூபா கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டுமே இன்னொரு 100 ரூபா கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ரைட் தானே? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டு இந்த பிரின்சிபலோடு சேர்ந்து தான் நமக்கு 200 ரூபாயாக ஆகுது. ரைட்டா? இப்போ நமக்கு பி தெரியும், என் தெரியும், ஐ தெரியும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம இப்போ சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? வழக்கம் போல் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ன்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதில் ஐ வந்து 100ன்னு நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். பி 100 ரூபான்னு நாமளாக எடுத்துக்கிட்டோம். என் வந்து 16 வருஷம், 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 100. இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 100 ரூபா இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 16ம் 6ம் இருக்கும். ஸோ இந்த 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அதை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 16 இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். இங்கே பெருக்கல்ல இருக்குது 16, இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன வரும்? ஆர் ஈக்குவல் டு 100 பை 16ன்னு வரும். ரைட்டா? ஸோ இதை நம்ம அடித்தா என்ன வரும்? 100ல் எத்தனை 16 இருக்கும்? 100ல் பார்த்தீங்கன்னா 6 16 வருமா? ஆமாம், 6 16 96, ரிமைனிங் 4 இருக்கும். ஸோ 4 பை 16. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா ஒரு நாள் 4, நன்னாங்கு 16. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 6 × 1/4. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். எஸ், கரெக்டாக தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் அவங்க கொடுக்கலன்னா நாமளாகவே ஒரு அமௌண்ட்டை அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். 100 ரூபா 1000 ரூபா இந்த மாதிரி ஒரு நல்ல ரவுண்டான அமௌண்ட்டாக பார்த்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஷின் பார்ப்போமா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள். 2 பகடைகள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுப்படும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 பகடையை உருட்டினோன்னா இந்த பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 36 வரும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் ஜஸ்ட்டு வந்து எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பகடையிலையும் 1ங்கிற நம்பர் கிடைக்கலாம், 2வது பகடையிலையும் 1ங்கிற நம்பர் கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு பகடையில் 1, 2வது நம்பரில் 2, 2வது பகடையில் 2, ஃபஸ்ட்டில் 1, 2வதுல 3, ஃபஸ்ட்டில் 1, 2வதுல 4, ஃபஸ்ட்டில் 1, 2வதுல 5, ஃபஸ்ட்டில் 1, 2வதுல 6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் 2, 2வதுல 1, அடுத்து ஃபஸ்ட்டில் 2, 2வதுலையும் 2, ஃபஸ்ட்டில் 2, 2வதுல 3. ஸோ இப்படியே நம்ம எழுதிக்கிட்டே போகணும். ஓகேவா? ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது தெரியாதவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷினை நான் தனியாகவே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு இது தெரிஞ்சவங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அப்போ மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இந்த இதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 வரும். 2 பகடையை உருட்டும் போது 36 வகையான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுப்படும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, 1,1 1,2ன்ட்டு இந்த நம்பர்ஸை வந்து இந்த நம்பரில் எத்தனை நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ அப்படியே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ 1,1 அதை இது பண்ணோன்னா 11ன்னு வரும். அது வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. 1,2னா 12, அது 4ஆல் டிவைட் ஆகும். 1,3 ஆகாது, 1,4 ஆகாது, 1,5 ஆகாது, 1,6 ஆகும். ஏன்னா 16 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 2வது வரிசையில் பார்த்தோன்னா 2,1 ஆகாது, 2,2 ஆகாது, 2,3 ஆகாது, 2,4 24, அது 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 2,5 ஆகாது, 2,6 ஆகாது. அடுத்து 3வது வரிசையில் பார்த்தோன்னா 3,1 ஆகாது, 3,2 ஆகும். ஏன்னா 32, அது 4ஆல் டிவைட் ஆகும். 3,3 ஆகாது, 3,4 ஆகாது, 3,5 ஆகாது, 3,6 ஆகும். ஏன்னா அது வந்து 4ஆல் டிவைட் ஆகும். சரியா? ஸோ அடுத்து 4வது வரிசையில் 4,1 ஆகாது, 4,2 ஆகாது, 4,3 ஆகாது, 4,4, அதாவது 44, 4ஆல் டிவைட் ஆகும். 4,5 ஆகாது, 4,6 ஆகாது. அடுத்து பார்த்தோன்னா 5வது வரிசையில் 5,1 ஆகாது, 5,2 ஆகும். 52 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா 5,3 ஆகாது, 5,4 ஆகாது, 5,5 ஆகாது, ஆனால் 5,6, அது 56 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது வரிசை. 6வது வரிசையில் 6,1 ஆகாது, 6,2 ஆகாது, 6,3 ஆகாது, ஆனால் 6,4 ஆகும். 64 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்த நிகழ்ச்சிகள் 36, அதில் நமக்கான வாய்ப்புகள் 9. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1/4ன்னு வருமா? ஏன்னா 1 9 9 4 9 36. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 1/4. ரைட்டா? ஸோ கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 1/4. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எழுத தெரியணும். இந்த வரிசையாக எழுத தெரியணும், அதுதான் முக்கியம். நீங்கள் எழுதலாம் கூட மனசுலேயே போட்டுடலாம், அது ரொம்ப கஷ்டம் கிடையாது. மனசுலேயே கூட நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? x/y = y/8 எனில் x + y y + 8 இன் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். x/y = y/8. இப்போ நமக்கு xyக்கு வந்து வேல்யூ தெரியணும். வேல்யூ தெரிஞ்சதுன்னா அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கேயும் இங்கேயும் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுவோம், இந்த ஆல்ஃபபெட்ஸை ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். நான் என்ன பண்ணுறேன், எக்ஸை இங்கேயே வச்சுக்கிறேன், இந்த பக்கம் இருக்கிற ஒய்யை வந்து இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். ஸோ அங்கே மேலே இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் கீழே வந்துடும். அதே மாதிரி இந்த நம்பர் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இந்த 5 இங்கே கீழே இருக்குது, அது இந்த பக்கம் முடிச்சுன்னா மேலே வந்துடும். ஸோ அப்போ 5/8 அப்படின்னு வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 5ன்னு கிடச்சிருச்சு, ஒய்யோட வேல்யூ 8ன்னு கிடச்சிருச்சு. ரைட்டா? ஸோ அதை நம்ம தனியாக எழுதிப்போம். எக்ஸ் வந்து நமக்கு 5ன்னு கிடச்சிருக்கு, ஒய் வந்து 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸ்ஒயோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்க கொடுத்துருக்கிறதுல கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். x + 5 y + 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5. அப்போ 5 + 5 ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 8 + 8 வரும். ரைட்டா? ஸோ இப்போ 5 + 5 என்ன, 10 8 + 8 16. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ரெண்டுத்தையுமே 2ஆல் அடிக்கலாம். அடித்தோன்னா இது 5 ஆகிடும், இது 5 ஆகிடும், இது வந்து 8 ஆகிடும். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் 5:8. கரெக்டானு பார்க்கலாமா? கரெக்டு தான். ஸோ இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஷின் பார்ப்போமா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான கொஷின். இது வந்து அல்ஜிப்ராவில் ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை பார்க்கலாம். 38 × 38 × 38 + 34 × 34 × 34 + 28 × 28 × 28 -3 × 38 × 34 × 28 அப்படின்னு மேலே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 38 × 38 + 34 × 34 + 28 × 28 -38 × 34 -34 × 28 -38 × 28. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 3 விதமான நம்பர்ஸ் இருக்குது. 38ன்னு ஒன்று இருக்குது, 34ன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் 28ன்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த நம்பரை தான் அவங்க மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன். 38க்கு ஏன்னு பேர் கொடுத்துக்கிறேன், 34க்கு பின்னு பேர் கொடுத்துக்கிறேன், 28க்கு சின்னு பேர் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேரை வந்து
இதுக்குள்ளே கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த நம்பர்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம ஒரு பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 38 × 38 × 38, அதாவது a × a × aன்னு நம்ம எழுதலாம். அதை சிம்பிளாக a³ எழுதிக்கலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா 34 × 34 × 34 இருக்குது. 34க்கு நம்ம கொடுத்துருக்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா b. அப்போ என்ன பண்ணலான்னா அதை b³ எழுதிக்கலாம். அதே மாதிரி 28 × 28 × 28ங்கிறத c³ எழுதிக்கலாம். -3 38 34 28 இருக்குது. ஸோ அப்போ ABCன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 38 × 38 இருக்குது. அதை நம்ம A² எழுதிக்கலாம். அடுத்து வந்து 34 × 34 B² எழுதிக்கலாம். அடுத்து 28 × 28 C² எழுதிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா -38 × 34 இருக்குது, அதாவது AB. அதே மாதிரியே -34 × 28 BCன்னு எழுதிக்கலாம் அதை. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக -38 × 28 இருக்குது. ஸோ அதை வந்து ACன்னு நாம் எழுதிக்கலாம். சரியா? ஸோ இது தனிப்பா, இதை பார்க்குறோன்னா இதை மட்டும் பாருங்கள். சரி, ஓகே. இப்போது இந்த மேலே எழுதியிருக்கோம் இல்லையா, A³ + B³ + C³ -3ABCன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b + c இன்ட்டு a² + b² + c² -ab - bc -ca. ஓகேவா? ca அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம வந்து மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த இதுவை ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். a³ + b³ + c³ -3abcங்கிறத ஃபார்முலாவை யூஸ் பண்ணி a + b + c இன்ட்டு a² + b² + c² -ab - bc -caன்னு மாற்றி எழுதியிருக்கோம். அந்த கடைசியாக உள்ளது ca. ஓகேவா? நமக்கு இடம் பத்தாதனால அதை கரெக்டாக எழுத முடியல. கடைசியாக உள்ளது ca. ரைட்டா? இப்போ கீழே உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிங்க. ஆல்ரெடி கீழே என்ன இருக்குது, a² + b² + c² -ab - bc -acன்னு இருக்குது. ஸோ அப்போது இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரைட்டா? இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, ABC தான் இருக்குது. a + b + c தான் இருக்குது. ஸோ நம்ம ஏவோட வேல்யூ 38ன்னு எடுத்தோம், பியோட வேல்யூ 34ன்னு எடுத்தோம், சியோட வேல்யூவை 28ன்னு எடுத்தோமா. ஸோ அந்த மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 100ன்னு வரும். ஸோ அந்த 100 தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுவும் சிம்பிளான கொஷின் தான். அந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கணும், அவ்வளோதான். சரியா?